குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். இதன் பொருள் என்னவென்றால், குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில், பழி அன்று. அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம். இந்தியாவே நேஷனல் கான்ஷியன்ஸையே உலுக்கிய ஒரு சம்பவம் நேற்று, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நேஷ்னல் ஷேம் அப்படின்னு போட்டிருந்தோம். ஒரு ட்ரைபல் நபர், அவர் மேலே ஒரு அரக்கன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகம் அப்படின்னு சொல்லலாம். பிரவேஷ் சுக்லா அப்படிங்கிற ஒரு அயோக்கிய பையன் என்ன பண்ணா அப்படின்னா சிறுநீர் கழித்தான். இந்த டெவலப்மெண்ட்ஸ் வெளியே வந்த உடனே இப்போ என்ன நடந்திருக்கு, அதற்கப்புறமா நடந்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது ஏன் அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, இதுக்கு பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியான இதுக்குண்டான இம்பேக்டும் இருக்குது. சோஷியல் ராமிஃபிகேஷன், சோஷியல் ரீதியாக, சொசைட்டி ரீதியாக, சமூக ரீதியாக இதற்கு அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தே ஆக வேண்டும். அதாவதுங்க, சமூக நீதி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வேண்டும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினரோட ஐடியா. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்க வேண்டும், யாரையும் தாழ்த்தி பார்க்கக்கூடாது, யாருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை வருவது போல் ஒரு சமூகம் நடந்து கொள்ளக்கூடாது. இதுதான் மெயினான விஷயம். அப்போது இப்படி இருக்கும்போது ஒரு ட்ரைபல் மேன் மேலே, ஒரு சாதாரண மனிதன், ட்ரைபல்லாம் விடுங்கப்பா, ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் சிறுநீர் கழிக்கிறான்னா அப்போ அது எவ்வளோ பெரிய இன்ஹியூமன் ஆக்ட். அப்போ இதுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் எடுக்கணுமா இல்லையா? அப்போ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் உடனுக்குடன் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கார். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆக வேண்டும். காக்னிசன்ஸ் அவர் எடுக்கிறாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு போலீஸ்க்கு, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டை நீங்கள் இன்வோக் பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் கேஸில் அப்படின்னு. ரொம்ப அது ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு சட்டம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் மேலே கேசஸ் போடப்படுது, SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அதுக்கப்புறமா இந்த NSA, இது ரெண்டும் போடுறாங்க. இது தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அவனை கைது செய்து கொண்டு போகக்கூடிய காட்சிகள் தெரியுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தட்டி விட்றாங்க, அப்படி 3-4 போலீஸ் பிடிக்கிறாங்க, அப்படியே உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அதற்குண்டான ஒரு தீவிரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பல இடத்துல இந்த பொண்ணை ரேப் பண்ணுறவன், ரொம்ப ஹீனஸ் கிரைம் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்கெல்லாம் தவறி வழுக்கி கீழே விழுந்து கைகால் உடஞ்சி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். பட் அதெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பல பேர் மத்தியில் இருக்கலாம். ஸோ இது இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அந்த வீடியோ போடுறது, அது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இவனெல்லாம் இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க, இன்னும் தீவிரமாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மக்கள் மனசில் இருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாம் சொல்ல வரல. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். அப்போ தண்டனை கிடைக்க வேண்டும். அப்புறமா நான் நேற்றே சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன சட்டம் வேணால் போடுங்க, அதாவது எந்த சட்டத்துக்கு கீழே வேணாலும் இவனை போடுங்க, அங்கே பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவரை வாழ்க்கையில் இது பெரிய ஒரு காயமாக இருக்கும், ஒரு வடுவாக இருக்கும், இது மாறாது அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தரப்புலேருந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தஷ்மத் ராவத் அப்படிங்கிறவர் இவர். ஸோ இவரை தன்னோட வீட்டுக்கு அழைத்து அவரை உட்கார வச்சு, அவரோட காலை எடுத்து ஒரு பேசின் மாதிரி அதில் வச்சு பாத பூஜை தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி, அவர் வேணாங்கிறாரு, அந்த நபர் தஷ்மத் ராவத் அப்படிங்கிறவர் வேணாங்கிறாரு. இருந்தாலும் அதை அந்த காலை கழுகி விட்டு அந்த தண்ணி எடுத்து தன் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. இது மாதிரி நடந்து போச்சு, என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, இது என்னோட வாட்சில், இட் இஸ் அண்டர் மை வாட்ச், என்னோட கவர்மெண்ட் கீழே தான் அது நடந்திருக்கு, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மக்கள் எல்லாம் நான் இறைவனை காண்கிறேன் அப்படின்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏழை மக்கள் தான் நான் இறைவனை பார்க்குறேன். பீப்புளுக்கு ஒர்க் பண்ணுறது, அதாவது மக்களுக்கு சேவை செய்வது எனக்கு இறைவனுக்கு சேவை செய்வது போல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயங்களை சொல்கிறார். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து பார்ப்போம். அப்போ ஒரு சிஎம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ இதில் என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கேமரா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இது சொல்லக்கூடிய கும்பல் எப்படின்னா, அவங்களோட தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து மணிப்பூர் போவார், சுற்றி கேமரா இருக்கும், ஒரு டிராக்டரில் போவார், 4 GoPro வச்சுட்டு தான் போவார், எங்கே போனாலும் ஒரு கேமரா அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அங்கெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் இங்கே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கூட கூட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தலைவர் வெறும் கேமரா முன்னாடி மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரே தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ கேமராவை பற்றி
பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இவங்களுக்கெல்லாம் இல்லை. தாத்தா வந்திருக்காரே ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேமராவை பற்றி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் பொதுமக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இருவேறு கருத்துக்கள் இதில் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா மத்திய பிரதேசங்கிறது ஒரு போல் பவுண்ட் ஸ்டேட், அங்கே வந்து தேர்தல் வரக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்க்கு வேண்டி, அதாவது ஃபேஸ் சேவிங்க்கு வேண்டி இந்த விஷயத்தை எப்படியாவது ஒரு ப்ளோ அவுட் ஆகிடக்கூடாது, இது வந்து ஓட்டுகளில் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணப்படுது அப்படின்னு ஒரு கருத்து. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உண்மையிலேயே அவர் மன்னிப்பு கேட்கணும்னா நேராக சிஎம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, எதுக்கு சிஎம் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதெல்லாம் கருத்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கருத்துக்களையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது, இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது, இது உடனே இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து அந்த ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறாரு பொலிட்டிக்கலாக அப்படின்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய அதிகாரங்கள் மக்களுக்கு இருக்குது, அது எந்த விதமான தவறும் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும், ஒரு சிஎம் செய்யணும் அப்படின்னா அதற்கும் ஒரு மனசு வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்மளால் வேங்கை வயலில் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே வந்து சிறுநீர் கழிக்கிறான். இங்கே வந்து மனித மலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சிஎம் சமூக நீதி மட்டும் பேசிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த நம்ம சிஎம் அந்த வேங்கை வயலில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லை. நீ கால கழுவ வேண்டாம், நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் போய் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்டை கூட எடுக்கலை. எங்க சமூக நீதி பூமி, பெரியார் பூமி, ஈவேரா பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதை வச்சு மக்கள்கிட்ட பேசி ஓட்டு வாங்கக்கூடிய இந்த கூட்டம் இந்த எஃபர்ட் கூட எடுக்கலை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இது பொலிட்டிக்கலா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா, அரசியலுக்கு வேண்டி பண்ணப்பட்டதா, இப்போ எலெக்ஷன் வருது அதுக்காக வேண்டி பண்ணப்பட்டிருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. பட் அந்த கேள்விகளில் நியாயம் இருந்தாலும் இன்னொரு தரப்பும் பார்க்கணும். அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா அரசியல்வாதியும் அரசியல்வாதி தான், இது ஒரு தவறான விஷயமா அவர் ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறதாக பல பேருக்கு தோணுது. இல்லை வெறும் நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதை தாராளமாக சொல்லலாம். ஆனால் பாருங்கள், இங்கே சில விஷயங்களும் இருக்குது, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவனை தரத்தரம் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கடுமையான சட்டங்கள் இல்லை இவனை இம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட வீடு இடிக்கப்பட்டிருக்கு, புல்டோசர் வச்சு இவன் வீடை தரமட்டம் ஆக்குறாங்க. இப்போ இந்த புல்டோசரை வச்சு இடிக்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ப்ராப்பர்ட்டி இல்லீகலாக கட்டியிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் இல்லீகாலிட்டி இருக்குது, சட்டத்துக்கு புறமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு இன்ச்சு வெளியே வந்துருச்சு, ஒரு இன்ச்சு ஹைட்டு கூட போச்சு, அந்த குழா ஒழுங்காக வைக்கல, இல்லை அந்த ட்ரைனேஜ் ஒழுங்காக வைக்கல, இல்லை ஆக்கிரமிப்பு ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை இடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரும்போது இந்த அத்தீக் அஹமது, ரவுடிஸு, அதுக்கப்புறமா கன்விக்டட் கிரிமினல்ஸு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு, அவங்களெல்லாம் பிடிக்கிறதோட நிப்பாட்டாமல் அவங்க என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அதில் இல்லீகாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து ஏதாவது ஒரு இல்லீகாலிட்டி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அவங்க ப்ராப்பர்ட்டியை தரமட்டமைக்கிறாங்க. சட்ட ரீதியாக இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா கேசஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது சமூகத்துக்கு தீங்கு விழக்கூடிய ஆட்கள், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மாரலி சம்டைம்ஸ் அது ரைட்டாக ஏற்றுக்கொள்ளப்படும், லீகலி அது வந்து ரைட்டாக இதுக்கு வேண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது லீகலி என்றைக்குமே ரைட்டாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது இவன் வந்து கிரிமினலாக இருக்கான், அதனால் அவன் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ண. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது பிரவேஷ் சுக்லா, அவங்க தாயார் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. ஐயோ சார், இந்த வீடு கட்டல அந்த பையன் ஒன்றுமே பண்ணல, ஒரு செங்கல் கூட அவன் வாங்கி கொடுக்கல, இது வந்து பரம்பரை சொத்து, இதை போய் ஏன் இடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு மாரல் கொஸ்டின் இருக்குது. அதாவதுங்க, சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கரும்பு பிடிச்சவனையெல்லாம் வீட்டில் வச்சுருந்தாலும் உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லலாம். பட் இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? அவன் மாறி போனது அவனோட குத்தமா, சமூகத்தோட குத்தமா, இல்லை அவனோட கம்பெனியோட குத்தமா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அதற்காக இவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருக்குது. இதையும் நம்ம புறம் தள்ளிவிட முடியாது. ஸோ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இருதரப்பையும் பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதில் நீங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ வைரல் ஆகுது, அவர் மேலே சிறுநீர் கழித்த வீடியோ வைரல் ஆகுது. ஆனால் அதற்கு வேண்டி ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்குறாரு, கால் பிடிக்கிறாரு அப்படின்னா அது பவர் காட்டுது. என்ன பவர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநீதி நடக்கும்போது அதற்குண்டான தீர்வும் காணப்படுது, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் செய்யப்படுது. அதனால கூட இது கேமரா முன்னாடி பண்ணப்படலாம், மக்களில் கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, ஐ ரிப்பெண்ட் ஃபார் இட் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். பொலிட்டிக்கல் ஆங்கிளை கண்டிப்பாக இக்னோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கலாம். பட் அதை பண்ணக்கூடிய
சொல்லக்கூடிய மனசு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் வர வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது வெறும் அரெஸ்டோட நிறுத்திக்கலாம். ஒரு சிஎம் என்ன சொல்லலாம், ஆமாம் நாங்கள் இருக்கிறதுலே ஸ்ட்ரிக்டான சட்டத்தை அவன் மேலே போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், உங்கள் அரசாங்கத்தானது தான் நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு 4 டைம் 5 டைம் சிஎம்மாக இருக்கக்கூடிய நம்மளோட சிவராஜ் சிங் சௌஹான் மாமாஜி அப்படின்னு அறியக்கூடிய நபர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிறார். சட்டம் பாய்ச்சா மட்டும் போதாது, இது ஒரு மெசேஜ் போகணும் சமூகத்தில் இந்த மாதிரி எவனும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் இந்த புல்டோசரை வச்சு எடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு, நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், ஆகையினால நான் உங்கள் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் போயிருக்காரு. ஸோ இந்த 2 மெசேஜும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அங்கே மகாராஷ்டிராவில் அப்படியே நிலவரம் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. என்னென்னா யார் பக்கம் என்சிபியில் உண்மையிலே 40 பேர் வந்து இவரோட ஆதரவில் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணப்படுது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட அஜித் பவார் அவர்கள் ஆதரவாக இருக்காங்க, நிறைய பேர் நம்ம சரத் பவார் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எண்ணிக்கை அந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அஜித் பவார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 85 வயசாச்சு, இதுக்கு மேலே நீங்களே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்போ வர்றது, நீங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் எப்படி ரெடி ஆகுறது. பிஜேபியிலலாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிடுறாங்க. எல்கே அத்வானி அவர்களாம் மார்கதர்ஷன் கமிட்டி போட்டாங்க, முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் போட்டாங்க. அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் 75 வயசில் அவங்களே வந்து ஒதுங்கிடுறாங்க. ஆனால் நீங்கள் 85 வயசில் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு இவர் கேட்க, அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன 82 வயசா, அப்போ அவரோட மூஞ்சி காட்டி தான் நீங்கள் எலெக்ஷன் வின் பண்ணீங்க அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு பதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கே நாம் வந்து பிஜேபி கூட தான் சேரலான்னு போயிருந்தோம், ஆனால் பிஜேபி கூட சேராமல் நாம் வந்து இவங்க காங்கிரஸ் கூட போய் சேர்ந்ததுனால எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னு இந்த வார்த்தை போரும் யார் பக்கம் இருக்கா அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்குது. பட் இது வந்து பாஜகவோட அந்த திறனை மக்கள் மத்தியில் காட்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேறு மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் கடைசியில் அந்த ஆர்ட்டில் நாங்கள் மாஸ்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேடிக்கையாக ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற போக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பிஜேபியில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்கன்னு, அந்த தப்பு மட்டும் பிஜேபி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் அரசியல் பேசுகிறது ஒரு வேலையாக போச்சு. அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, முக்கியமாக திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் கல்யாணத்துக்கு போகிறார். கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலாரை பற்றி ஒரு உளறிக்கொண்டே வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அவர்களை இன்டைரக்டாக சொல்கிறாரு. பிஜேபி வந்து எதிர்ப்பவர்களை பழி வாங்கி கொண்டே வருகிறது, அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணுது. பிஜேபி தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஐயா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதில் எதுவுமே பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. மத்திய பிரதேஷ் போகும்போது கூட நம்மளோட பிஎம் வந்து எங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு, திமுகவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. அது முதல்வர் யார்? அப்படி கிடையாது. ஊழல் பண்ணுறவங்க, குடும்ப ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, இவங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் அவருக்கு ஏன் உங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. அதை நீங்கள் தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். இன்றைக்கு வள்ளலாரை பற்றி ஒருவர் பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்காரு, அவனை புலம்பிக்கிட்டு இருக்கிறார், வளரிட்டு இருக்கிறாரு. அவர் யாருங்கிறத பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும். ஆக அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளை, அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்களுக்கு துன்பங்களை, கொடுமைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த தீய சக்தியோடு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அரசியல்வாதிகளை, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் சிபிஐ, ஐடி, இடி என்ற அந்த துறைகளை எல்லாம் வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட இந்த திருமணத்தை பற்றி பேசுகிற போது, இது குடும்ப கட்சியாக எங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக நடக்கிறது என்றெல்லாம் பெருமையோடு சொன்னார்கள். இதை கேட்டால் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு கோபம் கூட வந்துவிடும். ஏனென்றால் மத்திய பிரதேசத்தில் போய் மாண்புமிகு பிரதமர் என்ன பேசியிருக்கிறார் சொன்னால், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நினைவு தான் பிரதமருக்கு, மத்திய பிரதேசத்தில் போய் கூட அவருக்கு திமுக நினைவு தான் வந்திருக்கிறது. அங்கே போய் என்ன பேசியிருக்கிறார்? குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ஆட்சியில் இருக்கிறார்கள், கட்சி நடத்துகிறார்கள் என்று விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அடுத்த நாள் அதற்கு இதே மண்டபத்திலே நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், இது குடும்ப கட்சி தான். அண்ணாவால் உருவாக்கப்பட்ட, கலைஞரால் வளர்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடே திமுகவுடைய கட்சி தான், தமிழ்நாடே கலைஞருடைய குடும்பம் தான். நான் அன்றைக்கு அடுத்த தரத்தை வாழ்ந்து சொல்லியிருக்கிறேன்.
அப்படியே செங்கல்பட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இங்கே வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கவர்னர் தான் வந்து விதண்டாவாதம் பண்ணுறாரு. இங்கே மாதிரி நாங்கள் எழுதி கொடுத்த விஷயத்தை அப்படியே போட மாட்டேங்கிறாரு. தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக, எப்படி அமைதி பூங்காவாக திகழுது அப்படின்னு சொல்கிறீங்கள, அது என்ன அமைதின்னு தெரியல. மயான அமைதின்னு சொல்லுவாங்களே, அந்த அமைதியான்னு தெரியல. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வளாகத்தில் லோகேஷ் அப்படிங்கிறவர் ஏதோ சாட்சி சொல்ல வந்திருக்காரு. அவரை வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெடிகுண்டை தூக்கி எரிஞ்சு அதுக்கப்புறமா அதுலேயும் சாகலை அப்படின்னு சொல்லி போய் வெட்டியே கொண்டிருக்காங்க. இது எங்கே நடக்குது? நீதிமன்ற வளாகத்தில். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயே நடந்துச்சு. அப்போ நீதிமன்றங்கள்லேயே எந்த விதமான காவலும் இங்கே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நமக்கு புரியல. எந்த அளவுகோல்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுத்தமாக புரியல. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெஹிக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறுமி மேலே ஏற்றிடுறாங்க. சிறுமி வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கு வயசு என்னென்னா, அந்த குழந்தைக்கு 8 வயசு. அவங்க அப்பா வந்து வெளியூரில் இருக்கார், 19 வயசு. அவங்க பிரதர் தான் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது மனதை உழுக்கும் ஒரு காட்சி. இது வந்து நம்ம போலீஸ் டிரைவர் மேலேயோ யார் மேலேயோ பின் பண்ண விரும்பல. ஏன்னா இது ஆக்சிடென்ட்ஸ், இது நடக்கத்தான் செய்யும். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த போலீஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவரை போக விடல, அவங்களையும் தாக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும், மாற்று கருத்து இல்லை. பாப்பாவை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்கண்ணா. தங்கச்சிண்ணா 3வது படிக்குது. எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. எங்க அம்மா என்னன்னா பாவம் பண்ண, அம்மா காலில் ஃப்ராக்சர், கையில ஃப்ராக்சர்ன்றாங்கண்ணா. தங்கச்சி கண்ணிலே காட்டலண்ணா. அது போலீஸ்காரங்க யாருன்னு தெரியல, என்ன எதுனே தெரியலண்ணா. யாருன்னா இருக்கா, என்னடா பண்றது நாங்க. ஆனால் பாருங்க, இதை விட முக்கியமான விஷயம், நேற்று இதை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். 3000 கோடி 2000 கோடி மொத்தம் 5000 கோடி சென்னை, அதுக்கப்புறம் திருச்சி சார் பதிவாளர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. எப்படி? ஐடி டிபார்ட்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் விங், அதாவது நுண்ணறிவு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க போய் தேடி பார்த்ததில் நிறைய அண்டர் வேல்யூவிங் பண்ணியிருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்காமல் இந்த சார் பதிவாளர்கள்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பெரிய ஊழல்னு இப்போ பிடிஆர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போனார் 30,000 கோடின்னு. இதெல்லாம் தான் சோர்ஸஸாக இருக்குமோ? எங்க 3000 கோடி 5000 கோடினா ஒரு நலத்திட்டத்தை நம்ம வந்து நிறைவேற்றிடலாம். அந்த அளவுக்கு காசு இங்கே புழங்குது. இதில் சொன்ன உடனே அடுத்த நாள் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 78 பேர் இந்த சார் பதிவாளர்கள்லாம் கூண்டோட மாட்டப்படுறார்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கனெக்டிங் த டாட்ஸ் எவ்வளோ சந்தேகங்கள் எழுது. இந்த துறையோட அமைச்சரை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். திரு மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து நடத்தின கல்யாணம் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு, எத்தனையோ லட்சங்கள் பேருக்கு சாப்பாடு, மொய் விருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா கியூ, அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் தான் அதற்கு காரணமோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுதான செய்யும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இடி வழியாக கிடைக்குமா இல்லை ஐடி வழியாக கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பையிலே அப்படிங்கிற நிலைமை மாதிரி தான் இந்த இன்சிடென்ட் நமக்கு இருக்குது. த நேஷ்னல் ஷேம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தை பண்ணி நம்மளோட சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் நேஷ்னல் ஃபேமுக்கு வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. இது அரசியலுக்காக பண்ணியிருக்காரா இல்லை உண்மையிலே ஃபீல் பண்ணி மனிதாபிமான அடிப்படையில் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான அடிப்படை இங்கே இருக்குது. ஆனால் இதில் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளும் கிடையாது. ஸோ அரசியலுக்காக பண்ணியிருந்தாலும் இவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பனிஷ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கலாம். அவனை அப்படி கூட்டு போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ தட் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் ஒரு சிஎம் போய் இந்த மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு நெகிழ வைக்கும் காட்சி தான். இதை பார்த்து பல பேர் கற்றுக்கணும். எப்படி சும்மா அதை பற்றி பேசாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்க முடியாது. இதை பார்த்து பல பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். என்னென்னதுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.